செட்டிநாடு ஸ்டைலில் கந்தரப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல சாஃப்டான, ஓரமெல்லாம் நல்ல மொறுமொறுப்பான, எண்ணெயே கொஞ்சம் கூட இழுக்காத வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 4 கப் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 4 கப் பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கணும். உளுந்து 1 கப் எடுத்துக்கணும். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். உளுந்தும் வெந்தயமும் இவ்வளோ அளவு எடுக்கிறப்போ அப்பம் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் தனித்தனியாக கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். வெந்தயம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம், நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க, ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும் உளுந்து இவ்வளோ சேர்க்கறதுனால. இப்போ உளுந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்படாது. உளுந்தை தண்ணி தொளிச்சு தான் அரைக்கணும் கெட்டியாக. இது அரைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காவை ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி வெல்லம் 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம், 4 கப் அரிசிக்கு 4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூடவோ குறைக்கவோ நீங்கள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க, நிறைய வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. லேசாக குறப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்கலை, வெந்தயத்தோட ஃப்ளேவர் எனக்கு அது போதுங்கிறதுனால. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான். இப்படி எண்ணெயில் ஊற்றுறப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரணும், அப்பம் மாதிரி வரணும். போண்டா மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரமெல்லாம் கரை கட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல டார்க் கலராக வரும் ஓரமெல்லாம். உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான சாஃப்டான கந்தரப்பம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.